வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி கோமதி ஃபுட் சேனலில் ஒரு அருமையான டிஃபன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு பாருங்கள். இது டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம். வெறுமனுமே சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வச்சியும் நம்ம இந்த டிஃபனை சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்க போது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே அதிகங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா புழுங்கரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் கடை மாவு கூட சேர்த்து செய்யலாம். நான் வீட்டு பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோடு உப்பு சேர்த்து நல்லா கலந்ததும் அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, அதே சமயம் நல்லா கொதிக்கிற தண்ணியும் சேர்க்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இது போல் நல்லா கலந்து விட்டு கையால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு இது போல் எடுத்து பிடிக்க வரணும். பிடிக்க வந்தால் மாவோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது போல் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுங்க. நல்லா மொத்தமாக மாவு சேர்ந்துடும். கைக்கு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு மாவு வந்ததும் இது போல் நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வைக்கிற நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காய் மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு முழு தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தேங்காய் இந்த மாதிரி நல்லா பூவாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள்லேயே மல்லித்தூள் இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. மேல் மாவு நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் மாவு உருட்டிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவை நல்லா உருட்டிட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம மிச்சம் மீதி உள்ள மாவையும் எல்லாமே இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த ஸ்டஃபிங்க்கு மாவு அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம இதை நல்லா பூரி அளவுக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க. கவர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கையால் இது போல் நல்லா அழுத்தி விட்டு தட்டிக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் தட்டக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது. ஓரளவுக்கு திட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. கையை ஈரப்படுத்திட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக தட்ட வரும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து மேலே எழும்பி வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு இதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேக வைங்க. 2 பக்கமும் வெந்து நல்ல ஒரு சூப்பராக கலர் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த டிஃபன் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க இதை நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெறுமனே சாப்பிட அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவைப்படாதுங்க. அப்படி சைடிஷ் தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் நம்ம சேனல்லையே நிறைய விதமான குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள். அந்த குழம்பு நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பூரி போல் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு.
அவ்வளோதான். சூப்பரான டிஃபனுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.